வணக்கம். வேர்ல்டு செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மலேசியா பிரான்ஸ் கூட்டாண்மைக்கு இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிமொழி. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக இன்று பிரிக்ஸ் தலைவர்களின் வியூகம். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நடந்த ஒரு தவறான புரிதலால் விபரீதம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு. ரஷ்ய விமானப்படை விமானங்களில் ஜொலிக்கும் அமெரிக்க பாகங்கள். பணிய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொள்ள ஹமாஸின் புதிய நிபந்தனை. தொடர்வது விரிவான செய்திகள். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மேற்கொண்ட பிரான்ஸ் பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ உட்பட பிரெஞ்சு உயர் அதிகாரிகளுடன் அன்வார் இப்ராஹிம் நடத்திய கூட்டங்களை மேக்ரோன் சுட்டிக்காட்டியதுடன் சொர்போன் பல்கலைக்கழகத்தில் மலேசிய பிரதமர் நிகழ்த்திய உரை மற்றும் சமூக வர்த்தக தலைவர்களுடன் நடந்த கலந்துரையாடல்களையும் பாராட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வலிமையான பொருளாதார உறவுகள் மற்றும் பெரிய அளவிலான ஒத்துழைப்புகள் இருதரப்புக்கும் முக்கியத்துவம் என்று மேக்ரோன் தெரிவித்தார். அரிய வகை கனிமங்கள் தொடர்பான கேர்ஸ்டர் நிறுவனத்துடன் மலேசியா மேற்கொண்ட ஒத்துழைப்பை அவர் முக்கியமாக சுட்டிக்காட்டினார். தென்கிழக்கு ஆசியாவில் சிவில் அணுசக்தி உட்பட மின்சார இணைப்புக்கு பிரான்ஸ் முழு ஆதரவு வழங்குவதை மீண்டும் உறுதி செய்தேன் என்றார் மேக்ரோன். மேலும் கலைஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையிலான பரிமாற்றங்கள் பிரான்ஸ் மலேசிய உறவை உயிரோட்டம் அளிக்கின்றன என்றும் அவர் கூறினார். மனிதவளம் தொடர்பான உறவுகளை மேம்படுத்தும் புதிய ஒப்பந்தங்கள் குறித்தும் இரு நாடுகளும் ஆராய்ந்து வருகின்றன என்றும் தெரிவித்தார். தனியார் துறையிலிருந்து பிற்போக்கு அரசாங்க ஒத்துழைப்பையும் அமைச்சர்களுக்கிடையிலான கொள்கை பரிமாற்றங்களும் தொடர்ந்து வலுப்பெற வேண்டும் என்றும் மலேசிய பிரதமர் அன்வார் தெரிவித்திருந்தார். கல்வி, செயற்கை நுண்ணறிவு, மின்னிலக்க பொறியியல் உட்பட துறைகளில் மலேசிய மாணவர்கள் பெற்ற பயிற்சியால் நாங்கள் மிகுந்த பயனடைந்துள்ளோம் என்றும் பிரான்சிலிருந்து மலேசியாவுக்கு மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகரித்துள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரில் கூடி ஆலோசனை நடத்த உள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த கடுமையான வர்த்தக கொள்கைகளுக்கு எதிராக இந்த கூட்டத்தில் ஒற்றுமையான எதிர்வினை பதிவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே சமயம் மத்திய கிழக்கில் நிலவும் நெருக்கடிகளை முன்னிட்டு பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து ஒத்துழைப்பை வலுப்படுத்த முயல்கின்றன. உலக மக்கள் தொகையின் சுமார் பாதியையும் உலகளாவிய உள்நாட்டு உற்பத்தியின் 40% பங்கையும் கொண்டுள்ள இந்த கூட்டமைப்பில் அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகளை விமர்சிப்பதற்கான ஒருமித்த போக்கு உருவாகும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். ட்ரம்பின் வரி விதிப்பு அநியாயமானது என்றும் உலக வர்த்தகத்தில் அதனால் பெரும் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் நம்புகின்றனர். ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அவரது வரி விதிப்பு அறிவிப்புகள் அமெரிக்காவை எதிர்க்கும் நாடுகள் மட்டுமின்றி அமெரிக்காவின் நெருக்கமான வர்த்தக பங்காளிகளையும் பாதித்துள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் வரிகளுக்கான புதிய அறிவிப்புகளை பங்காளி நாடுகளுக்கு அனுப்ப ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலைக்கு எதிராக பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா உட்பட 11 வளரும் நாடுகளின் அதிகாரிகள் ட்ரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக ஒருங்கிணைந்த அறிக்கையை தயாரித்து வருகின்றனர். அந்த அறிக்கையில் நேரடியாக அமெரிக்காவோ ஜனாதிபதி ட்ரம்போ பெயரிடப்பட மாட்டார்கள் என்றாலும் அதனுள் இருக்கும் குறிக்கோள் அமெரிக்க எதிர்ப்பையை நோக்கி இருக்கும் என்றும் தெரிகின்றது. இன்று நடைபெறவுள்ள தலைவர்களின் சந்திப்பு மிகுந்த கவனத்துடனும் விலகல் மொழிகளுடனும் நடைபெறும். சந்திப்பு முடிந்த பின்னர் இறுதி அறிவிப்பில் அமெரிக்காவின் பெயரை வெளிப்படையாக குறிப்பிடுவது சிரமமானது என்று ரியோடி ஜெனிரோவின் பாண்டிஃபிகல் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் உள்ள பிரிக்ஸ் கொள்கை நிலைய இயக்குனர் மார்டா பெர்னாண்டஸ் கூறினார். சமீபத்தில் அமெரிக்காவுடன் வரி ஒப்பந்தம் செய்து கொண்ட சீனாவுக்கு இது குறிப்பாக பொருந்தும். இந்த சந்திப்பில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 12 ஆண்டுகளில் இதுவே முதன்முறையாக அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத சந்தர்ப்பம். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் பங்கேற்பு இல்லாமைக்கு காரணமாக வதந்திகள் தோன்றுவது நிச்சயம்தான் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் முன்னாள் சீன விவகார இயக்குனர் ரயன் ஹாஸ் தெரிவித்தார். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நடந்த ஒரு தவறான புரிதல் விமானத்தை அவசரமாக தரையிறக்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு சென்றது. மேற்கிந்திய தீவுகளில் ஒன்றான போர்ட்டோ ரிகோவில் உள்ள சான் குவாவானில் இருந்து டலஸ் நகரை நோக்கி 193 பயணிகளுடன் புறப்பட இருந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் 2 பெண்கள் அருகருகே பயணம் செய்தனர். அப்போது அருகில் இருந்த பெண் ஒருவர் பக்கத்தில் இருந்து மற்றொரு பெண்ணின் செல்போனை எட்டி பார்த்த போது அதில் RIP என்று வந்திருந்த ஒரு மெசேஜ் கண்ணில் பட்டது. அதனை வெடிகுண்டு மிரட்டலாக தவறாக புரிந்து கொண்ட அந்த பெண் உடனடியாக விமான பணிப்பெண்ணிடம் புகார் தெரிவித்திருந்தார். இந்த தகவல் விமானி வரை சென்றதோடு விமானம் உடனடியாக பறக்கும் பாதையை மாற்றி போர்ட்டோ ரிகோவில் உள்ள இஸ்லா வெர்டே விமான நிலையம்
நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பின்னர் அதிகாரிகள் மேற்கொண்டு விசாரணையில் RIP என்ற வார்த்தை வெறும் தனிப்பட்ட தகவலுக்கு உரியது என்பதும் எந்தவிதமான அபாயம் இல்லை என்றும் உறுதி செய்யப்பட்டது. இது வெறும் தவறான புரிதலாகவே அமைந்ததும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாக பரப்பப்பட்டு பொய் குற்றச்சாட்டை ஏற்படுத்திய அந்த பெண்ணுக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் எழுந்தன. தவறான தகவல் கூறியதற்காக அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று விமானத்தில் இருந்து ஒரு பயணி வலியுறுத்தியிருந்தார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் குறைந்தது 24 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒரு கிறிஸ்தவ கோடைக்கால முகாமில் இருந்த சிறுமிகளில் 23 முதல் 25 பேரை காணவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் பயங்கரமானது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். குவாடலூப் ஆற்றில் திடீரென்று 1 மணி நேரத்திற்குள் 26 அடிக்கு நீர்மட்டம் உயர்ந்ததை தொடர்ந்து இந்த வெள்ளம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறினார்கள். சான் ஆண்டோனியோவின் வடமேற்கே உள்ள கேர்விலேவில் கேம்ப் மிஸ்டிக் எனப்படும் கிறிஸ்தவ கோடைக்கால முகாமுக்கு சென்ற சிறுமிகளை தான் காணவில்லை என்று உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த கோடைக்கால முகாம் குவாடலூப் ஆற்றுக்கு அருகே அமைந்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களில் இதுவரை மொத்தம் 237 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இதில் 167 பேர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டனர் என்று CBS நியூஸ் தெரிவித்துள்ளது. காணாமல் போன சிறுமிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அவர்களது கூற்றுப்படி ஹெலிகாப்டர், ஆளற்ற விமானங்கள், படகுகள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் உள்ள பல மாவட்டங்களில் அவசர நிலைமை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்து கிடப்பதையும் காணொலிகளில் பார்க்க முடிகின்றது. காணாமல் போனவர்கள் அனைவரையும் கண்டுபிடிக்கும் வரை இரவு பகல் பார்க்காமல் மீட்பு பணி தொடரும் என்று டெக்சாஸ் மாநில ஆளுநர் கிரெக் அபட் கூறினார். டெக்சாஸ் மாநில துணைநிலை ஆளுநர் டான் பேட்ரிக் கூறிய போது இது ஒரு அழிவுகரமான வெள்ளம் சொத்துக்களையும் துரதிருஷ்டவசமாக உயிர்களையும் பறித்து விட்டது என்று குறிப்பிட்டார். மேலும் குழந்தைகள் காணாமல் போனதாலேயே அவர்கள் இறந்திருக்கலாம் என்று அர்த்தமில்லை. அவர்கள் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் கூட இருக்க வாய்ப்பு உள்ளது என்றும் கூறினார். கேம்ப் மிஸ்டிக் முகாம் தங்களிடம் மின்சாரம், தண்ணீர் இல்லை என்றும் சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் கூடுதல் உதவிகளை பெற முடியாமல் சிரமப்படுவதாகவும் கூறியுள்ளது. இந்த வெள்ளம் குறித்து பேசிய கேர் கவுண்டியின் மூத்த அதிகாரி ராப் கெல்லி தங்களிடம் எச்சரிக்கை அமைப்பு இல்லை என்று கூறினார். மேலும் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளம் 1987ஆம் ஆண்டு கேர் கவுண்டியின் தெற்கே உள்ள கேம்ப்ஃபோர்ட் நகரில் கிறிஸ்தவ முகாமில் பேருந்தில் 10 இளம் வயதினர் உயிரை பறித்த வெள்ளத்தை விட தீவிரமாக இருந்ததாக குறிப்பிட்டார். CBS செய்திகளின்படி டெக்சாஸ் அவசர நிலை மேலாண்மை பிரிவு வெள்ள அபாயம் பற்றிய பல கூட்டங்களை நடத்தியது. ஆனால் தேசிய வானிலை சேவை இவ்வளவு பெரிய மழையை கணிக்கவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என்றே கணிக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா மீது தடைகள் விதிக்கப்பட்டுள்ள போதிலும் ரஷ்யா போர் விமானங்களில் அமெரிக்க நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட மின்னணு பாகங்கள் இன்னமும் புதிதாக பொருத்தப்பட்டு வருகின்றன என்று ஒரு ஆய்வு கண்டறிந்துள்ளது. நிபுணர்களின் கூற்றுப்படி ரஷ்யா தடைகளை தவிர்க்கும் விதத்தில் இடைநிலை வர்த்தக வழிகள் வழியாக அமெரிக்க விமான பாகங்களை தொடர்ந்து பெறுகின்றது. இந்த ஓட்டையை மூடுவதற்கு அமெரிக்க சட்டம் இயற்றுபவர்கள் முயற்சித்த போதிலும் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்பதையே அமெரிக்க விமான பாகங்கள் இன்னமும் ரஷ்யா வரை போவது காட்டுகின்றது. இது தொடர்பான ஒரு ஆய்வறிக்கை மனித உரிமைகளுக்கான சர்வதேச கூட்டாண்மை, IPHR, சுயாதீன ஊழல் எதிர்ப்பு ஆணையம் NKKO மற்றும் ஊடக நிறுவனமான ஹண்டர்புரூக் ஆகியவற்றால் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. ரஷ்ய போர் விமானங்களில் பொருத்தப்படும் பாகங்களை உற்பத்தி செய்யும் அமெரிக்க நிறுவனங்கள் தவறு செய்ததாக இந்த கருத்தும் இல்லை. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்த பின்னர் அமெரிக்காவும் பிற மேற்கத்திய நாடுகளும் மாஸ்கோவின் பொருளாதாரத்தை நசுக்க பல்வேறு பொருளாதார மற்றும் வர்த்தக தடைகளை விதித்தன. படையெடுப்புக்கு தார்மீக எதிர்ப்பை காட்டவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் ஆட்சியின் மீது பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தவும் உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்களும் ரஷ்யாவை விட்டு வெளியேறின. ஆனால் உலகமயமாக்கல் யுகத்தில் பொருட்களின் ஓட்டத்தை குறைப்பது தந்திரமானதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க தடைகள் மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை தவிர்க்க 3ஆம் தரப்பு நாடுகள் வழியாக ஆயுதங்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தக்கூடிய மேற்கத்திய மைக்ரோசிப்கள், குறைக்கடத்திகள் மற்றும் பிற பொருட்களை பெறுவதன் மூலம் மாஸ்கோ தனது போர்த்திறனை பலப்படுத்த முடிந்தது. பணிய கைதிகள் விடுவிப்பு மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் சாதகமான பதிலை சமர்ப்பித்துள்ளதாகவும் மற்ற பாலஸ்தீன பிரிவுகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் காசாவில் இஸ்ரேலுடன் ஒரு போர் நிறுத்தத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை குறித்து உடனடியாக பேச்சுவார்த்தைகளை தொடங்க தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் கூறுகிறது. ஹமாஸுக்கு நெருக்கமான அதிகாரி ஒருவர் வாய்நெட் செய்தித்தளத்திடம் கூறிய போது அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட பணிய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த முன்மொழிவில் ஹமாஸ் சிறிய மாற்றங்களை கோரியதாகவும் அது தவிர சாதகமான பதிலை அளித்ததாகவும் கூறினார்.
அந்த அதிகாரியின் கூற்றுப்படி காசாவுக்கு வழங்கப்படும் உதவியை ஐநா போன்ற பாரம்பரிய நிறுவனங்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்றும் ஹமாஸை தவிர்த்து உதவிகளை விநியோகித்து வரும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவு பெற்று காசா மனிதாபிமான அறக்கட்டளையை காசாவிலிருந்து அகற்ற வேண்டும் என்றும் ஹமாஸ் கேட்டுக் கொண்டது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF கடந்த போர் நிறுத்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட தளங்களுக்கு பின்வாங்க வேண்டும் என்றும் ஹமாஸ் கூறுகிறது. கூடுதலாக 60 நாள் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் இஸ்ரேல் போருக்கு திரும்பாது என்று பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் அமெரிக்கா, கத்தார் மற்றும் எகிப்து உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் கோருகிறது என்று அந்த அதிகாரி வைனட்டிடம் கூறினார். இஸ்ரேலிய அதிகாரிகள் முன்னதாக சேனல் 12 தொலைக்காட்சியிடம் ஹமாஸிடமிருந்து சில கோரிக்கைகளை எதிர்பார்க்கிறார்கள் என்றும் அடுத்து நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளில் இடைவெளிகளை குறைக்க முடியும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தனர்.